சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மசாலாவை நல்லா பன்னீரில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் அப்படியே பன்னீர் அப்படியே இருக்கட்டும். பேனில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடானோடனே நல்லா கோட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை பேனில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. பன்னீர் ரொம்ப குக் ஆக வேண்டாம், ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். பன்னீர் ஃப்ரை பண்ணாதே பேன்லேயே கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4-5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி அதே பேன்லேயே கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 மோர் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி விழுதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டோன்னே இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு அது வீடியோ கட் ஆகிடுச்சு. தென் தண்ணி ஆட் பண்ணி கிரேவி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கிரேவி நல்லா கொதிக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா கிரேவி கொதிக்க விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண பன்னீரை ஆட் பண்ணி கிரேவி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிரேவி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆன பிறகு நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. பன்னீர் பட்டர் மசாலா நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.